நம் கவலை கஷ்டங்களை எல்லாம் போக்கி இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த நல்ல அடியார்களாக, சிறந்த நல்ல உம்மத்துகளாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் என்ற துவாவோட இன்றைய ஆசுராவுடைய நாளை நம்ம நெருங்கிறதுனால இந்த ஆசுராவுடைய நாளுடைய மகிமைகளை பற்றி நம்ம வருஷம் கேட்கத்தான் செய்கிறோம், வருஷம் சொல்ல தான் செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் நினைவூட்டுவதாக, ஈமான புதுப்பிக்கக்கூடியதாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா உங்களையும் எங்களையும் இந்த மஜ்லிஸில் அமர வைத்த வல்ல ரப்புக்கு அநேக கோடி நன்றிகளை செலுத்தி பயானை கேட்டு பயானை சொல்லி பலனடையக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்கு இந்த முஹர்ரம் மாதம்டால அல்லாவின் மாதம் அப்படிங்கிறாங்க. இப்போ அல்லாவுக்குன்னு ஒரு விஷயங்கள், அதாவது வேதம் என்னது அல்லாஹ் வச்சு கொண்டது. இரவும் பகலும் எப்படி மாறி மாறி வருது, அது யாராலையும் கொண்டு வரவும் முடியாது, யாராலையும் கொண்டு போகவும் முடியாது. அது அல்லாஹ் மட்டும்தான் அந்த கணக்கோடு கொண்டு வர்றவன், கணக்கோடு கொண்டு போவேன். அதே மாதிரி காற்று எந்த இடத்துல வீசணுமோ அது அவன் கைவசம் உள்ளது. இது எல்லாம் ஒரு முக்கியமான விஷயமெல்லாம் தன் வசம் உள்ளது. மற்றதை தான் மனிதர்கள் கையில் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். அப்போ அப்படிப்பட்ட ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தை என்னுடைய மாதம்ங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய மாதம்னால அந்த மாதத்தில் நம்ம அமல் செய்பவர்களை பார்த்து வல்ல ரஹ்மான் ரசிக்கக்கூடியவனாக இருக்கான். இப்போ நம்ம ஒரு பிள்ளையே ஒரு வேலை செஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அந்த பிள்ளையை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், நல்லா செஞ்சுருக்கம்மா அப்படின்னு பாராட்டுவோம். அதை பார்த்து அந்த பிள்ளை என்ன செய்யும், அடுத்தடுத்து அந்த வேலை செய்கிறதுக்கு ஆசைப்படும். அல்லாவே நம்மளை பற்றி எல்லாம் பாராட்டிட்டேன்டா, நம்மளை எவ்வளவோ தொழுகைகள் நம்ம கலா விட்டுருந்துருப்போம், அதை சீர்படுத்தக்கூடியவர்களாக இந்த வருஷத்தில் இருந்து அல்லாஹ் நான் எந்த தொழுகையும் நான் கலா செய்யாமல் தொழுவேன், அல்லாஹ் முன்பின் சின்னத்தோடு நான் தொழுவேன், அல்லாஹ் என்னுடைய தஸ்பீஹத்துகள் அதிகமாகணும், என்னுடைய குர்ஆன் திலாவத்துகள் அதிகமாகணும், சலவாத்துக்கள் அதிகமாகணும், அப்படி எல்லா பாக்கியத்தையும் எனக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட விரும்பி துவா கேட்கக்கூடியவர்களாக இருந்தோம்னா நிச்சயமாக அல்லாஹ் ரசிக்கக்கூடியவர்களாக நம்ம ஆகும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நேசிச்சுட்டாண்டா உலகத்தில் வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லையம்மா. அதாவது நம்ம நம்மளுடைய உலக பொருளாதார விஷயத்தில் மட்டும் அதிகப்படணும், இன்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் மார்க்க விஷயத்தில் உள்ள, நம்ம மறுமைக்கு விஷயத்துக்கு உள்ள, கபருக்கு உள்ள, நம்ம சக்கராத்துக்கு உள்ள விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்படுறோமா அப்படின்னு ஒரு கண நேரம் இந்த இன்ஷா அல்லாஹ் சிந்திச்சு பார்த்து இந்த வரக்கூடிய நாட்களை அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்மளுக்கு 9-10 நோன்பு வைக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தந்திருக்கான், தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த 9-10 முதல் நாள் 9 அன்னைக்கு வைக்கக்கூடியது தாசு ஆ அப்படின்பாங்க, தாசு ஆ. இரண்டாவது வைக்கக்கூடியது ஆசூரா. அப்போ இந்த நோன்புகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் பலனுள்ள நோன்பதாக, ஒரு வருடத்திற்கு உபகாரமான ஒரு நோன்புண்டா அந்த நோன்பு எவ்வளோ பெரிய பாக்கியம் உள்ளதாக இருக்கும். அப்போ இந்த நோன்பை நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு நோன்பு பிடிக்காமல் 2 நோன்பை பிடிக்கக்கூடியவர்கள் 9-10 அல்லது 10-11 இந்த நோன்பை பிடிக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. இந்த ஆசுராவுடைய நாளில் அல்லாஹ் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுத்துருக்கான், எத்தனை நபிமார்களுடைய சோதனை வேதனைகளை அல்லாஹ் தீர்த்திருக்கான், என்னென்ன நபிமார்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா ஷிஃபத்துகள் அதிகப்படுத்தியிருக்கான், அற்புதங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான் அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் கவனத்தோடையும் கருத்தோடையும் தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கான். படைச்சிட்டான் அல்லாஹ், தர்றதையெல்லாம் தரதான் செய்வான், தடுக்கிறதையெல்லாம் தடுக்கத்தான் செய்வான். நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணுமா, அவனுக்கு தெரியாதா அப்படின்னு சில பேர் துவா கேட்குறத கூட தடை பண்ணி வைக்கக்கூடியவர்கள் சில பேர் இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ எவ்வளோ வேணாலும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இரு, சடைவடையாமல் கேளுங்கிறான் அல்லாஹ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை என்ன செஞ்சாங்க, ஒரு மனிதர் அழுது ஏங்கி அழுகிறத பார்த்துட்டு கேட்டார், நான் மட்டும் அல்லாஹ்வா இருந்தால் கேட்டு கொடுத்துருப்பேன், இவ்வளோ அழுக விட்டுருக்க மாட்டேன் யாரப்பே அப்படிங்கவும். அல்லாஹ் என்ன சொன்னால், அவர் அழுவதில் எனக்கு பிடிக்குது, நான் அழுக வச்சு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ரசித்து சொல்கிறோம். அப்போ நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக அல்லாஹ் தருவான், ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டான். நம்ம உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஏற்ற இறக்கமாக தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். அதாவது எல்லா படைப்புகளையும் நம்ம கவனித்து பார்த்தோம்னா எல்லா படைப்பும் ஒரே மாதிரி படைப்பே கிடையாது, எல்லாமே ஒரே படைப்பு கிடையாது, எல்லாமே ஏற்ற இறக்கமான படைப்புகள் தான். மரஞ்செடி கொடியில் இருந்து, விலங்கினங்களில் இருந்து, மனிதர்களில் இருந்து, அழகுல இருந்து, அறிவில் இருந்து, எல்லா விஷயத்துலையுமே அல்லாஹ் ஏற்ற இறக்கத்தோடு தான் நம்மளை படைச்சிருக்கான். அப்போ நல்லா தந்ததுக்கு நன்றி செலுத்தணும், தராத அல்லாட்ட விரும்பி கேட்கக்கூடியவர்களாக, பொறுமையோடு கேட்டுக்கொண்டு இருப்பவர்களாக வல்ல ரஹ்மான் நம்மளை ஆக்கி அருள்வானாக. அவன் கொடுத்ததுக்கு பிறகு நன்றி செலுத்தணும், அவன் கொடுக்க முன்னாடியே அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த சோதனைகள்லாம் நபிமார்கள் இருந்தாங்க, சாதனை படைத்தாங்க.
அந்த சாதனையைத்தான் இப்போ நம்ம வருடம் என்ன சொல்கிறோம், ஆசுரா காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மறைஞ்சாலும் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு மவுத்து இருக்கு இல்லையா? மவுத்து இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்கமா? எல்லாருக்கும் மவுத்து இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே உலகத்தில் அல்லாஹ் வாழ வைக்கிறாருன்னா அவங்க ஒருத்தரை மட்டுமே அல்லாஹ் ஹயாத்தோட வாழ வச்சுருக்கலாம். அவங்களுக்கே மவுத்துங்கிறத ஒன்றை கொடுத்து, சக்கராத்து வருத்தங்கிறத ஒன்றை கொடுத்து, அல்லாஹு அக்பர் அவங்க ரூஹு பிரிஞ்சு போகிறத ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நான் கண்ணை கண்டேங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கே அந்த இது நிலமண்டா. அப்போ நம்மளுக்கு மவுத்து இருக்கத்தான் செய்யுது. எப்போ வரும், எப்படி வரும், எங்கே வரும் அல்லாஹ் தான் அறிஞ்சவன். அப்போ அந்த மவுத்து வர்றதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச அமல்களை கொண்டு, முக்கியமான இந்த நாட்களை கொண்டு நம்மளுடைய நேரங்காலங்களை எல்லாத்தையும் சரிவர பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து நம்மளுக்கு நன்மையை மட்டுமே அல்லாஹ் தருவான். தீமையை நிச்சயமாக அல்லாஹ் தரமாட்டாங்கிற நம்பிக்கையோட இப்போ நபிமார்களுடைய சாதனைகளில் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறுகள் தான். திரும்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் ஈமானை புதுப்பிப்போம். வரலாறுகளை திரும்ப நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், தௌவாவை கொண்டு சோதிச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா சொர்க்கத்து பூங்காவில் இருந்து பூமிக்கு வந்தவங்க. நம்மெல்லாம் பூமியில் பிறந்து பூமியில் வளர்ந்து எல்லாம் செஞ்சு அல்லாட பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் நாடினால் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் உயர்த்துமா. சொர்க்கத்தில் இருந்து கீழே வந்தவங்களுக்கு சிரமங்கள் எவ்வளவு இருந்திருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஏசியில் இருந்துட்டு நம்ம வெளியே போனோம்னாக்க ஒரு மாதிரியான வெக்க ஏற்படுதில்லை. அதே மாதிரி தானே சொர்க்கத்தில் இருந்துட்டு அவங்க பூமிக்கு வந்தவங்களுக்கு அப்படி தானே இருந்திருக்கும். அப்போ அதை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்க எந்த பாவமும் செய்யலை, ஒரே ஒரு பாவம் என்ன செஞ்சாங்க, பழத்தை அல்லாஹ் தடுத்த கனியை அவங்க சாப்பிட்டாங்க. அந்த ஒன்று செஞ்சாங்க. அல்லாஹ் தடுத்த விஷயத்தில் நம்ம என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ் என்னெல்லாம் நம்ம தடுத்துருக்கான், என்னெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதை ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தௌபாவில் எப்படி சாதனை படைச்சாங்களோ 100 வருடம் தனிமையில் இருந்து அல்லாட்ட அழுது கேட்குறாங்க. அதுக்கு பிறகு மனைவியோட சேர்ந்து 200 வருடம் அழுது கேட்குறாங்க. 300 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், உங்களை மன்னிச்சிட்டேங்கிறான். சுப்ஹானல்லாஹ். அன்னைக்கு எவ்வளவு பேரானந்தம் அடைஞ்சிருப்பாங்க. அந்த நாள் தான் இந்த ஆசுராவுடைய நாள். நம்மளுக்கு வரக்கூடிய ஆசுராவுடைய நாளில் தௌபாவை மன்னிச்சிட்டேன்னு அல்லாஹ்வுடைய நாவில் இருந்து வந்திருக்குன்னா அந்த மன்னிப்பு அவங்களுடைய பிள்ளைகளான நமக்கு அல்லாஹ் தருவான் இல்லையா? நான் என்ன பாவம் செஞ்சேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பாவம் தெரியும், அதனால் கேட்டாங்க. நம்ம 1 2 செஞ்சு வச்சுருக்கோம். அப்போ நம்ம கேட்கணும் அல்லாட்ட, ரப்பனா லலம்னாங்க அன்புசனா இல்லம் தௌஃபிர்லனா தர்ஹம்னா லகூனன்ன மினல் ஹாசிரின் நம்ம துவா ஓதும் போதே நான் அநியாயம் செய்துட்டேன் அப்படி தானே கேட்டாங்க. நீ எங்களை மன்னி கேட்டால் எனக்கு யாரும் இல்லையே அப்படின்னு தான் அல்லாட்ட கேட்டாங்க. அந்த ஒரு சுவடோடு நாமளும் இன்ஷா அல்லாஹ் கேட்டு நாமளும் தௌபாவில் வெற்றி அடையக்கூடியவர்களாக, இஸ்திக்பாரில் வெற்றி அடையக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக. அல்லாஹு தாலா அடுத்ததாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், வெள்ளத்தால் சோதிச்சான். 82 பேரை தவிர அவ்வளவு கவுமுகளையும் அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், அந்த வெள்ளத்தில் அழிச்சான். எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு. அப்போ அழிக்கும் போது அல்லாஹு தாலா அந்த 82 பேரை காப்பாற்றுற காரணம் என்ன, அந்த ஈமானுடைய உறுதி. அந்த 82 பேரையும் அல்லாஹ் அழிச்சிருந்தாண்டா நம்ம இன்னைக்கு ஈமான்தாரிகளாக இருக்க முடியாது. அந்த 82 பேர் தொடர் தான் நம்ம எல்லாருமே கியாமத்து நாள் வரைக்கும் நம்மளுடைய தொடரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக வருவதற்கு அந்த 82 பேரை அல்லாஹ் தஆலா அந்த ஈமானின் உறுதியை வச்சு காப்பாற்றணும். அல்ஹம்துலில்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை காப்பாற்றுறான் அல்லாஹ். அந்த ஒரு மகன் வெள்ளத்தில் அடித்து போகிறத பார்க்கையில் கூட என் மகங்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்பமா இல்லை என்ன சொல்கிறேன், அது உங்கள் மகன் கிடையாது, உங்கள் சொல்லு கேட்கல இல்லை, என்னுடைய சொல்லையும் கேட்கல இல்லை. அப்படி அந்த ஈமான் எந்த அளவுக்கு அவங்களுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உறுதியாக இருந்திருக்கணும். தன்னுடைய மகன் இந்த மாதிரி போனால் கூட அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு வேணும் அப்படின்னு நின்றாங்க. அப்போ நம்மளும் இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ்வுடைய உதவி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு பல சிரமங்கள் சிக்கல்கள் எல்லாம் நடந்தாலும் அல்லாஹு தாலா அந்த கப்பலை மலை உச்சியில் ஒன்று நிப்பாட்டினானே, தரையிலேயே நிப்பாட்டினா, சேறு சகதியிலேயே நிப்பாட்டினா, மலை உச்சியில் தண்ணி பட்ட அந்த மலையில தண்ணி வடிஞ்சிரும். காஞ்ச அந்த இடத்துல கொண்டு போய் அல்லாஹு தாலா சேஃப்டியாக கொண்டு நிப்பாட்டுறான். அந்த நாள் தான் இந்த ஆசுராவுடைய நாள். அந்த நாளில் அன்றைக்கி தான் அவங்க வெளியே வந்தாங்க. வெளியே வந்து பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, உங்களுடைய விவசாயத்தை ஆரம்பிங்கன்னு அல்லாஹ் தாலா சொன்னான். முதல் விவசாயி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 2வது விவசாயி பூமியில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இப்போ அன்னைக்கு அந்த பயிரிட்ட நாள் தான் இந்த ஆசுராவுடைய நாள். எப்படி அந்த பயிர்கள் தழைச்சி விழிஞ்சு
பசுமையாகி மரங்களும் செடிகளும் கொடிகளுமாக ஆகி கியாமத்து நாள் வரைக்கும் பசுமைகளை அல்லாஹு தஆலா கொடுத்துருக்கானே. சுப்ஹானல்லாஹ். இவர் வில்லிவாக்கத்துக்கு வர்ற வழியில் அந்த அந்த 2 பக்கமும் மரத்துக்கு நடுவில் அந்த பாதையெல்லாம் எப்படி போட்டு அதில் அதை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இந்த ரம்மியமே நம்மளுக்கு இப்படி இருந்தா பசுமை இருக்கிற இடங்கள்ல மற்ற இடங்கள்ல பார்க்கறதுல எவ்வளவு அழகாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அந்த நாளை நம்மளும் பயன்படுத்திக்கிடுவோம். அப்பவும் அல்லாட்டையா அல்லாஹ் எப்படி இந்த மலை உச்சியில் இந்த கப்பலை கொண்டு தான் ஈமான் உறுதிக்காக நீ எப்படி உயர்வாக நிப்பாட்டினாயோ அதுபோல் எங்களுடைய ஈமானை உச்சத்தின் உச்சமாக ஆக்கிக்கூடிய அல்லாஹ். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்துக்கள் யா அல்லாஹ். நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமாவை நாவால் மட்டும் இல்லாமல் மனதால் மட்டும் இல்லை செயலால் சொல்லால் எங்களை வணக்கத்தால் அத்தனையிலையும் காட்டக்கூடிய நசீபை எங்களுக்கு நீ தந்துரியா அல்லாஹ். ஈமான் உறுதியை கேட்கக்கூடிய நாள் இந்த ஆசுராவுடைய நாள். 2வது. 3வது நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், நெருப்பில் போட்டாங்க, அல்லாஹ் காப்பாற்றினா. அவங்களுடைய அந்த உறுதி 18 வயசு வாலிபர், 12 வயசு சிறுவர், 12 வயசு 18 வயசுக்குள்ளே தான் அவங்களுடைய வயசு. இன்றைக்கி 18 வயசு பையங்களுடைய நிலைமையெல்லாம் எப்படிலாம் இருக்குது. ஒரு 12 வயசாகவே இருந்தாலும் அந்த 12 வயசு பிள்ளைங்களுடைய நிலைமையெல்லாம் இப்போ எப்படி இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா அல்லாங்கிற அந்த உதிப்பை, எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனை தவிர எனக்கு யாருமே இல்லை, என் ரப்பு எனக்கு போதுமானவன் அப்படிங்கிற உறுதி அல்லாஹு தஆலா அவங்க உள்ளத்தில் எப்படி பாய்ச்சினா. அல்லாஹ்வின் நண்பராக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். காலம் கடந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, தந்தையை பார்த்து கேட்குறாங்க, தந்தையே உங்களை அல்லாஹ் நண்பராக ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கு நபியாக நண்பராக அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானே எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்களாம், நான் ஒருபோதும் அடுத்தவர்களுக்கு எந்த விதமான தவறுகளையும் உள்ளத்தால் நினச்சதில்லை. என் ரப்பே எனக்கு போதுமானவேன்னு உறுதி கொள்ளக்கூடியவனாக இருந்தேன். 2வது விஷயம். 3வது விஷயம், ஏழை எளியவர்களை அன்போடு அரவணைப்பேன். அதாவது விருந்து இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன். இந்த 3 காரணத்துக்கு வேணால் அல்லாஹ் தஆலா எனக்கு கலியில் அவன் ஏற்றிருக்கலாம், வேறு எனக்கு தெரியலையேண்டாங்களாம். இன்றைக்கி நம்ம ஒரு நண்பர் ஆகிறதுக்கு, ஒருத்தரை முகப்பத்தோடு நேசிக்கிறதுக்கு எத்தனையோ காரணங்களை வச்சுருக்கோமே. ஆனால் அப்போ கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்கிட்ட இந்த பண்பு இருந்துச்சு அந்த பண்பு இருந்துச்சுன்னு அவங்க சொல்லலை. ஒருவேளை இதாக இருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன்டாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் போதுமானவன். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீலுங்கிறது நம்மளுக்கு வேணால் சாதாரண வார்த்தையாக இருக்கலாம், நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம். அது என்ன நம்ம ரொம்ப நேரமாக ஒதுக்கிட்டுனா என்ன, ஒரு நாள் ஒன்றுக்கு 450 தடவை அதை இன்ஷா அல்லாஹ் மனம் முறுக்கத்தோட ஒரு நாளை குறிப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆயிரும். நம்ம ஓதுற ஸ்பீடில் எவ்வளோ நேரம் ஆயிரும். அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் மனமுகந்து ஓதுனோம்டா அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ் போதுமானவன் சொல்ல 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 அல்லாஹ் நம்மளுக்கு போதுமானவனாகவே ஆகிருவான். அப்போ நம்ம அப்படிப்பட்ட வார்த்தைகள் அது நெருப்பில் இருந்து எப்படி அல்லாஹ் தஆலா பூஞ்சோலையை ஆக்கி, நெருப்பாக தான் இருந்துச்சு ஆனால் அவங்கள சுடலையே, நெருப்பாக இருந்தே அதோடைய தன்மையை அது மாற்றிக்கிருச்சு. அப்போ நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருக்கமே, நம்மளுடைய தன்மைகளை நம்ம எப்படி மாற்றி வச்சுருக்கோம், ரசூல்லாவுடைய பண்புகள் நம்மகிட்ட என்னென்ன இருக்குது. ரசூல்லா உம்மத்துகள்னாலே அந்த பண்பு இருக்கணும்ல, நமக்கு முன்மாதிரி தானே. தந்தையை போல பிள்ளை, தாயை போல பிள்ளை, பாட்னாரை போல பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாடைகள் சொல்கிறோம் இல்லையா. அப்போ ரசூலை இப்போ நம்மகிட்ட என்ன ஜாடை இருக்குது. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நெருப்பில் இருந்து எப்படி காப்பாற்றினானோ அதுபோல் அல்லாஹ் தஆலா போராமைங்கிற நெருப்பில் இருந்து, கஷ்டங்கிற நெருப்பில் இருந்து, கவலைங்கிற நெருப்பில் இருந்து, அந்த கவலை இந்த கவலைன்னு காலமெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் அமலில் ஒரு உதிப்பு இருக்காதுல்லம்மா. உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த உப்பு போட்டால் தான் அந்த அந்த உணவு ருசிக்கும். அப்போ நம்ம அமலில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு அமல், பேருக்கு குனிஞ்சு நிமிந்து தொழுதுட்டு வந்துடுறதுல அது அர்த்தம் என்ன இருக்குது. குரான் எடுத்து வச்சு இன்றைக்கி பூரா உட்காந்து ஓதுனாலும் அதை லயிச்சு ஓதுறது எப்படி இருக்குது, ஒரு தஸ்பியாக இருந்து செஞ்சாலும் அது மனம் முறுக்கி ஓதுறது எப்படி இருக்குது. அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஊர் நேரம் நான் வாசித்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட உடனே என்ன சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், என்னை அவன் காப்பாற்ற வேண்டாம், அல்லாஹ் பார்த்தா காப்பாற்றினான். அதே போல் நாமளும் இந்த முக்கியமான நாட்களில் நிறைய துவாக்களை, தஸ்பீஹாத்துகளை, திக்ருகளை, சலவாத்துக்களை அதிகமாக இன்ஷா அல்லாஹ் ஓதி அல்லாஹ் இந்த நெருப்பு உலகத்தில் உள்ள அத்தனை தீமையான நெருப்புகளில் இருந்து நம்மளை அல்லாஹ் பாதுகாப்பானாக அப்படின்னு துவா செய்வோம். அடுத்தது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்.
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கண் பார்வை போய் கருப்பு விழி கரைஞ்சு வெள்ளை விழி வந்துருச்சான். தன்னுடைய மகனை காணாண்டு அழுது. காலங்கள் ஓடுது. அப்போ அல்லாஹ் கேட்குறான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, யாக்கூபே உங்கள் மகனை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன்னு நினச்சிக்கிங்களா? இப்படி அழுததுக்கு காரணம் என்ன? ஒரு நபியே இப்படி அழுதுனீங்கன்னு கேட்டியல்ல, இப்படி அழுததுக்கு காரணம் என்னன்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்களாம், ஏன் அல்லாஹ் நீ என் மகனை திருப்பி தருவ, ஓனாய் திங்கல ஹயாத்தோடு இருக்காங்க, அது எனக்கு தெரியுது, இல்லை அல்லாவுடைய உன்னுடைய கிருபையில் இருக்கு. ஆனால் என் மகன் ஈமானோட வருமானான்னு நினச்சி நான் அழுவேன். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு ஈமானை எந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த பிள்ளைகளுக்கு தூங்க குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு உட்கார வச்சு களிமாவை சொல்லி கொடுத்து அது மழலை மொழியில் சொல்ல வச்சு கேட்க வச்சு நம்ம தூக்கத்துக்கு செலுத்தக்கூடிய தாய்மார்களாக எத்தனை பேர் இருக்கோம், மூமாமார்கள் மாதிரி எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் தானே அவ்வளோ பேர் ரூஹையும் வாங்குறீங்க, என் மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூஹை வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இவங்க சொன்னாங்களா, இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லையா நான் வாங்கலை இன்னும். அப்போ அவங்க சொன்னாங்களா, அப்போ தான் சொன்ன வார்த்தை காலை இன்னம்மா சுகுபத்தி வா ஹுஸ்னி இலல்லாஹி, என்னுடைய கவலைகளை துன்பங்களை முறையிடுவது அல்லாவிடமே அப்படின்னு அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைச்சாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அப்போ நபிமார்களே அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைச்சு நபிமார்கள் கரம் ஏந்திட்டு அல்லாஹ் தஆலா உடனே செஞ்சிருவான். ஏன் பிரிக்கணும்? பிள்ளைய எதுக்கு அவங்க பிரிக்கணும்? எதுக்கு நெருப்பில் போட்டு காப்பாற்றணும்? எதுக்கு வெள்ளத்தை கொடுத்து அவங்கள காப்பாற்றணும்? பாவத்தை செய்யாதீங்கன்னு சொல்லி திரும்ப செய்ய வச்சு எதுக்கு திருப்பி தௌபாவை மன்னிக்கணும்? நம்ம யோசனை பண்ணி பார்ப்போமா? அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுக்கு இதெல்லாம் ஏன் வருது? நம்மளும் எல்லா சிக்கல், நபிமார்கள் படாத சிக்கலை அல்லாஹ் தஆலா யாருக்கும் கொடுக்கல. அவங்க பட்ட வேதனை சோதனைகள் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, நான் 1,24,000 நபிமார்களுடைய சோதனைக்கையும் எனக்கு கொடுக்கப்பட்டவன் நான்டாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எவ்வளவு தூரம் சோதனைகளை வென்றிருப்பாங்க. அல்லாட்ட வென்றதுனால அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹபீப்னு அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டானே. ஹலீலுக்கும் ஹபீபுக்கு என்ன? ஹலீல் நினைப்பதை, அதாவது ஹலீல் நினைப்பதை அல்லாஹ் செஞ்சு முடிப்பான். ஹபீப்னா என்ன? அல்லாஹ் நினைப்பதை ஹபீப் செஞ்சு முடிச்சிருவாங்க. அல்லாஹ் தஆலா அந்த பக்குவத்தை நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தானே. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போல் நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட பொறுப்பை ஒப்படைச்சி எந்த காரியத்தில் ரப்பு என்னை கைவிட மாட்டான் அப்படின்னு மன உறுதியை பெறக்கூடிய நாட்கள் தான் இந்த ஆசுராவுடைய நாட்கள். அடுத்தது ஐயூப் அலைஹிஸ்ஸலாம். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருடங்கள் நோய்வாய்ப்பட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவங்க உடம்புல இருந்த கொப்பளங்கள், அவங்க உடம்புல இருந்த வேதனைகள், இருந்த புழுக்கள், எவ்வளவு வேதனைப்பட்டு ஒரு சின்ன நம்மளுக்கு நோய்களை நம்ம தாங்க முடியுதா? தாங்க முடியாமல் நம்ம விடுறது முதல்ல எதாக இருக்கிற இறை அச்சத்தை தான் நம்ம விடுறோம். ஏதாவது நம்மளுக்கு உடம்புக்கு என்னமாவது வந்துருச்சு, ஒரு தலைவலி வந்துருச்சு, ஒரு உடம்பு வலி வந்துருச்சு, எதை எடுத்தாலும் நம்ம என்ன சொல்லிடுறோம்? எதை சொல்கிறோம்? அமல் தான் நம்மகிட்ட இருந்து போகுது. ரப்பல் ஆலமீன் நல்லா பாதுகாக்கணும். அப்போ ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு நோய்வாய்ப்பட்டு இருந்துமே என்ன சொன்னாங்க? அன்னி மசன்னி எல்லோரும் அந்த அருகமர் ராஹிமின்றாங்க. நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன், நீ அருகமர் ராஹிமீனாக இருக்க. அந்த வார்த்தையை சொன்னாங்க அல்லாட்ட. அல்லாஹ் தஆலா அதை ரசித்து அவங்களுக்கு நோயை என்னென்னு குணப்படுத்தினேன், எனக்கு குணப்படுத்தி கொடுன்னு நான் கேட்கவே இல்லை. ரஹிமாமா சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாட்ட கேட்டிங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு குணப்படுத்தி கொடுத்துருவானே. அப்போ சொல்கிறாங்க, அல்லாஹ் என்னை 80 வருஷம் நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சான். இந்த 18 வருஷத்துக்காக வேணே அல்லாட்ட கேட்க சொல்கிறீங்க? வெக்கமாக இருக்குது எனக்கு. 80 வருஷம் நான் அப்படி நோய்வாய்ப்பட்டிருக்கல, அல்லாட்ட நான் உண்மை செய்யலையே அப்படின்னு சொல்லி அல்லாட்ட அந்த மாதிரி அல்லாஹ்க்கு நம்ம நல்லா இருக்கிற நேரத்தில் நம்ம அல்லாஹ்வை புகழ்ந்தோம்டா, அல்லாஹ் நம்மளை நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது, நம்ம சிரமங்களில் இருக்கும்போது, சிக்கலில் இருக்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை நன்றி செலுத்துவான். நம்ம மேலே அல்லாஹ் தஆலா நன்றி செலுத்துவான். நம்பிக்கையோடு அவனுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறதுக்கு ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெரிய வரலாறு. அல்லாட்ட கேட்குறாங்க ஐயூப் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் இனி நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன் 2 தடவை விசாரிப்பேன், காலையும் மாலையும் ஐயூபே எப்படி இருக்கீங்கன்னு கேட்பேன். நான் அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ்னு நான் சொல்லுவேன். இப்போ நீ 2 தடவை தானே, நீ ஒரு தடவை தானே கேட்குற, ஒரு 2 தடவை கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் நோயோட சிரமத்தோடு என்னை நீங்கள் நினைவு கூர்ந்ததுனால உங்களை 2 தடவை நான் கூப்பிட்டேன். இப்போ நீங்கள் நோயெல்லாம் விலகிருச்சு உங்களுக்கு, நீங்கள் நல்லா சலாமத்தாக இருக்கீங்க, அதனால உங்களை நான் என்ன செஞ்சேன், ஒரு தடவை விசாரிக்கிறேன்னு அல்லாஹ் சொன்னாங்க. அப்போ நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா நாட்ட பிரகாரம் நம்மளுக்கு சிறு சோதனைகள் இல்லாமல் இந்த துனியா இல்லை. வேலை செய்கிற இடத்துல எல்லா தினமாக இருக்கும், வேர்வை இருக்கும்,
உடம்பு வலி இருக்கும், வேலை செஞ்சால் எல்லாம் தானே இருக்கும். இது வேலை செய்ய இடம் தானே. கூலி வாங்குற இடம் எங்கே? மறுமையில் தான் நம்மளுக்கு கூலி. இது கூலி கொடுக்கப்படுற இடமே இல்லை. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் போல் பொறுமை காத்து நம்ம நோய் நொடிகளில் இருந்து அல்லாட்ட எனக்கு சலாமத்தை தாயா அல்லா, சிஃபாவை தாயா அல்லா, நோய்களை எல்லாம் விலகக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லா, பெரும் பெரும் நோய்களில் இருந்து எங்களை பாதுகாத்துறியா அல்லா அப்படின்னு அல்லாட்ட மனமுருகி துவா கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நோய் சிஃபா ஆன நாளும் இந்த ஆசுராவுடைய நாள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பொறுமை எப்படிப்பட்ட பொறுமையாக இருந்துச்சு. அவங்க என்ன செய்ய அல்லா மேலே அவங்களுக்கு பிள்ளைக்கும் தாய்க்கும் ஒரு தரார் வராதா, தந்தைக்கும் பிள்ளைக்கும் தரார் வராதா, அந்த மாதிரி என்ன செய்ய அல்லா என்ன சொன்ன, மழை வேலை நீங்கள் இருங்க, இந்த இடத்துலையே இருங்க, நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் இறங்கக்கூடாதுன்ட்டான். என்ன செஞ்சுட்டாங்க? இறங்கிட்டாங்க. அதுக்கு அல்லா செஞ்ச செக்கு என்ன தெரியுமா? அந்த ஒன்று தான் செஞ்சாங்க. இருங்க இறங்காதீங்கன்றாங்களா, இவங்க இறங்கிட்டாங்க. இந்த ஒன்று செஞ்சதுக்கு மனைவியை பிரித்தான், பிள்ளைகளை பிரித்தான், அவங்கள நாடோடியாக நடக்க விட்டு கப்பலில் ஏற வச்சு மீன் வயிற்றுக்குள்ளே முழுங்க வைக்கிறான். அல்லாஹு அக்பர். அவங்க அல்லாஹ் சொன்னதை அப்படியே கேட்கக்கூடியவர்கள் நபிமார்கள். அந்த ஒரே ஒரு வார்த்தையை கேட்கலன்றதுக்கு அல்லாஹ் தஆலா வந்து எப்படி செக் பண்ண, மீன் வயிற்றுக்குள்ளே போய் என்ன செஞ்சாங்க? யாருமே செய்யாத இடத்துல சஜிதா செய்ய வச்சான் அல்லாஹ். மீனுடைய ஈரலில் சஜிதா செஞ்சவங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். யாருமே செய்ய முடியாது, இனிமேல் செய்ய போகிறதும் இல்லை. அப்படி இடத்துல சஜிதா இப்போ விழுகும் போது அந்த இடத்துல சஜிதாவில் தான் போய் விழுந்தாங்க மீன் வயிற்றுக்குள்ளே. அந்த இதில் இருந்து என்ன செஞ்சாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன்றாங்க. நம்மளுக்கு இது வார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச களிமா தானே, எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா தானே, எல்லாரும் ஓதுற தஸ்பீஹாத்து தானே, நம்மளுக்கு லேசாக நினைக்கிறோம். தொழுகையில் ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் ஒவ்வொரு துவாக்கள்லையும் இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொன்னாதான் நம்ம தொழுகை அதில் நம்மளுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலிருந்தெல்லாம் வந்துட்டாங்க, திரும்ப உலகத்தில் வாழ்கிறாங்க இல்லையா. அப்போ ஆட்டி இடையன் வேலை பார்க்குற ஒரு பையன் கேட்குறாரு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஈமான் கொண்டாரு. ஈமான் கொண்ட அந்த பையன் இவங்களை பார்த்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கையில் அல்லாஹ் இப்படியே விட்டுருவேன்னு என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து இல்லை அல்லாஹ் உங்களை காப்பாற்றாமல் அப்படியே விட்டுருந்தேன்டா என்ன செஞ்சுருப்பீங்க? அப்படி நினச்சிருக்கீங்களா? அப்போ அதுக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், அல்லாஹ் என்னை அப்படியே விட்டுருவேன்னு நான் என்றைக்குமே நினைக்கல, காப்பாற்றிடுவேன்னு நினச்சேன். என் துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான்னு நான் நினச்சேன். எப்படி நினச்சேன்? உங்களுக்கு ஏதாவது அறிகுறி தெரிஞ்சிச்சா? மீன் வயிற்றுக்குள்ளே இருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஒரு மனிதர் கேட்குற கேள்வியை பாருங்கள், அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். இன்றைக்கி நம்ம லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஒரு 11 தடவை ஓதுன உடனே நம்ம காரியம் நிறைவேறணும்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் நாடினா நிறைவேற்றி கொடுப்பான். அவன் கஞ்சே இல்லை, உடனே நிறைவேற்ற கொடுக்க அவனால் முடியும். கண்மூடி கண் திறப்பதுக்குள்ள காரியங்களை நடத்தி கொடுக்க அவனால் முடியும். ஆனால் நம்மளுக்கு தாமதிச்சு எப்படி கொடுக்குறா? நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ அதை கொண்டாந்து தருவோம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த நேரத்தில் எது நம்மளுக்கு கொடுக்க நாடி இருக்கானோ அது கிடைக்கும். நம்ம தலைகீழ நின்றாலும் நம்ம கிடைக்காது. அப்போ அந்த அடிப்படையில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், அவங்களுக்கு ஏதாவது அப்போ காப்பாற்றிடுவேன்னு சொல்கிறீங்க இல்லையா, உங்கள் மனசுக்கு அப்போ உங்களுக்கு எப்படி அப்போ திருப்தி? நான் சொன்னேன், எனக்கு 3 விஷயத்தை கொண்டு நான் திருப்தி அடைஞ்சிக்கிட்டேன், இல்லை என்னை காப்பாற்றுவேன்னு நினச்சேன். நான் என்ன அந்த 3 விஷயம் அப்படின்டா, எப்போவுமே என் உள்ளம் அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலேயே இருந்துச்சு, வேறு எந்த சிந்தனையும் இல்லை. 1. 2வது, என்னை காப்பாற்றுவானா, தண்ணிக்குள்ளேயே இப்படி அழகழிச்சிருவானா அப்படிங்கிற அழகழிப்பான எண்ணங்களே எனக்கு வரலை. மீன் போகிற போகுது, நான் எல்லாம் பார்க்குறேன், ஓதுறேன், இப்படித்தான் நான் இருந்தேன். அதனால அல்லாஹ் என்னை காப்பாற்றுவானா காப்பாற்ற மாட்டானாங்கிற அந்த மன உளைச்சல் என்கிட்ட வரலை. 2வது. 3வது, எனக்கு மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தாலும் ரப்புடைய பாதுகாப்பில் இருக்கேன்னு என்னுடைய எண்ணம் இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். இந்த 3 விஷயமும் எனக்கு இருந்தது. நான் ரப்பு என்னை நிச்சயமாக காப்பாற்றிடுவேன்னு உறுதியோடு நான் இருந்தேன்டா. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்லையில் அல்லாஹ் இவ்வளோ பெரிய துனியாவில் இவ்வளவு கோடான கோடி மக்களுடைய கூட்டத்தில் என்னையும் ஒருத்தியாக படைச்சிருக்காரு. எனக்கும் அல்லாஹ் தஆலா தரக்கூடிய ரிஸ்க், தரக்கூடிய தண்ணி, தரக்கூடிய உணவு, இப்போ பார்க்கக்கூடிய பார்வை, கேட்கக்கூடிய கேள்வி எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கானே. எனக்குன்னு தேர்ந்தெடுத்து அல்லாஹ் தந்திருக்கானே. அல்லாஹ் நாடாமல் நம்மளுக்கு தருவானா?
அப்படிப்பட்ட ரப்பு என்னை கைவிட மாட்டான் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன்ங்கிற கலிமாவை ஓதி வெற்றி அடையக்கூடிய நாள் ஆசுராவுடைய நாள். அதனால் நம்ம வீணாக அந்த நேரங்களை நம்ம காலங்களை நம்ம வீணாக ஆக்கிடக்கூடாது. அடுத்ததாக நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமை எப்படிப்பட்ட இக்கட்டில் இருந்து ரப்புல் ஆலமீன் காப்பாற்றினான். கடலை மட்டும் பாதை போட்டு மட்டுமா காப்பாற்றினான்? அதை அல்லாஹ் தஆலா 12 பிரிவுகளாக பிரித்து அலைகளுக்குள்ள ஜன்னல்கள் போட்டு அந்த கவுமுகளை பனி இஸ்ரவேல்கள் அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு காப்பாற்றினான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் நம்மளை ஒருபோதும் கைவிடுவானா? ஏன்னா நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமாவை சொல்லிக்கிட்டு இருக்கிற உம்மத்துகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் இறக்கிய அருள்மறை திருமறையில் சொன்னவன சைரான உம்மத்துன்னு சொல்லப்பட்டவங்க நம்ம தான். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் மனமுருகி அல்லாஹ்ட்ட கேட்போம், இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். சின்ன பிள்ளைகளை கூட நோன்பு வைக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணக்கூடியவர்களாக இருப்போம். இந்த நாள் இது தானே சுன்னத்தான நோன்பு தானே, சின்ன பிள்ளைகள்லாம் வைக்க தேவையில்லை. அந்த பிள்ளைகளுக்கு அந்த பழக்கத்தை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். முடிகிறவங்க 10 நாள், முடியாதவங்க அந்த 8, 9, 10 நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் சரிவர அது இஹ்லாஸோட நோன்பு வைப்பதனால நம்மளுக்கு எந்த விதமான நோய் நொடியும் வராது. டயர்னஸ் இருக்கும், இருந்துட்டு போகுது, மண்ணுக்கு போகிற உடம்பு தானே, என்ன பண்ண போகுது? இந்த உடம்பை வச்சு நம்ம என்னதான் சந்தனத்திலேயே தண்ணியிலேயே நம்ம குளித்தாலும், நம்ம தங்க பசுபத்தையே சாப்பிட்டாலும், நம்ம போகிற இடம் எது? மண்ணறை தானே. அந்த மண்ணறைக்கு போகும்போது நமக்கு துணையை தேடணுமே. அந்த துணை நம்மளுக்கு எதாக வரணும்? குரானாக, தொழுகையாக, நோன்பாக, திக்ராக, சலவாத்தாக, இதுகள்லாம் நம்மளுக்கு அடுத்தவங்களுடைய நல்ல எண்ணங்களாக, அவங்களுடைய தோழமைகளாக, நம்மளுடைய உள்ளத்தில் சுக்குனான அந்த அமைதியில் எல்லாம் நம்மளுக்கு துணையாக வேணுமே. அப்போ இன்ஷா அல்லாஹ் அந்த துணையை நம்ம தேடக்கூடியவர்களாக இருக்கணும்னா இந்த நாளை நம்ம பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக, இந்த ஆசுரா தினத்தை இன்ஷா அல்லாஹ் மனமுகந்து நோன்பு வைக்கக்கூடியவர்களாக, ஏழை எளியவர்களுக்கு உதவுபவர்களாக, நம் உறவினர்களை சென்று பார்ப்பவர்களாக, குரான் ஹல்காக்கள், திக்ர் மஜ்லிஸுகள் இதையெல்லாம் வீட்டில் சென்று செய்ய முடிஞ்ச வீட்டில் செய்யக்கூடியவர்களாக, மஜ்லிஸுகள் கிடச்சிச்சுன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய தன்மைகளை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். பிள்ளைகளுக்கு நம்ம எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். ஏன்னா பிள்ளைகளை நம்ம இந்த காலத்தில் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாதான் அந்த பிள்ளைகளுக்கு இப்போ கொஞ்சம் வளர 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 என்ன செய்யும்? அந்த விளக்கங்கள் தெரியும். இப்போ வரலாறுகள்லாம் மறைக்கப்பட்டுக்கிட்டு வருது. எந்த நாள் எந்த கிழமைங்கிறதுலாம் நல்லா பாதுகாக்கணும். ஹஜ் பெற 18 நோன்பு வச்சுருக்கும் போது கேட்டாங்க, இன்றைக்கி என்ன நோன்பு நீங்கள் வச்சுருக்கீங்க? அல்லாஹ் தஆலா கஅபத்துல் முக்கியமாக வடிவமைச்சு பொருந்தி கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தாயும் பிள்ளையுமா நின்று, தந்தையும் பிள்ளையுமா நின்று துவா கேட்ட நாள் அந்த நாள். இப்போ அதை பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க சொல்லி கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு பிள்ளைங்க ரெடியா? இந்த வருஷம் சொல்லி கொடுத்தேன், இந்த வருஷம் சொன்னீங்க, அப்போ நான் அடுத்த வருஷம் மறந்துட்டேன். அப்படித்தான் நம்ம காலத்தை கொண்டு போகிறோம். அப்படி மற்ற நாட்களை மாதிரி இந்த நோன்பையும் அதே மாதிரி விட்டுறாம இன்ஷா அல்லாஹ் மனமுகந்து சந்தோஷமாக ஏழைகளுக்கு உதவுற, வீட்டுக்கு விசாலமாக நம்மளால் முடிஞ்ச பொருள்களை வீட்டுக்கு வாங்கி போடுறது, செலவழிக்கிறது. நம்ம நோன்பு வச்சுருப்போமே, என்ன செலவழிக்கிறது? நம்ம சாப்பாட்டுக்கு தான் செலவழிக்கிறதுன்னு செலவாக நினச்சிக்கிறோம். நோன்பு வச்சுருந்தா சோறாக்குவோம், சால்னா வைப்போம், அதெல்லாம் செலவாகும். நோன்பு வச்சுருந்தா என்ன நம்ம செலவழிக்க முடியும்? அது மட்டும் செலவு இல்லையே, மற்ற செலவுகள்லாம் இருக்கு இல்லையா? அது அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்ற செலவுகளாக அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துற நிகமத்தில் இருந்து நம்ம வாரி செலவழிக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பை நம்மளுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா, முதல்ல ஆரம்ப காலத்தில் ரமலான் நோன்பு தான் நம்மளுக்கு ஃபர்லாக இருந்துச்சு. இந்த நோன்பு வருவதற்கு முன்னாடி இந்த நோன்பு தான் ஃபர்லாக இருந்துச்சு. ரமலான் மாதம் வருவதற்கு முன்னால் முஹர்ரம் மாதம் தான் நம்மளுக்கு என்ன செஞ்சுச்சு? ஃபர்லான நோன்பாக இருந்துச்சு. நம்மளுக்கு ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு தான் இந்த முஹர்ரம் மாத நோன்பு நம்மளுக்கு சுன்னத்தாக மாற்றப்பட்டுச்சு. அப்போ அந்த அடிப்படையில் இந்த நோன்பை நம்ம இன்ஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திருவதனத்தை நினைவு கொண்டு அவர்களுடைய சுன்னத்துக்களை எல்லாம் ஹயாத்தாக்குவோம். அந்த ஹயாத்தான வாழ்வை எங்களுக்கு தந்துரு ரப்பே அப்படின்னு மனமுருகி அல்லாஹ்ட்ட துவா கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய அமல்களில்
ஒரு சிறு அமல்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முடிகிறவர்கள் குரானை ஓதி அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு 9-10 அதாவது ஓதி வச்சிருக்கிற குரானை ஹத்தமுல் குரான் கொடுப்பது ரொம்ப சிறப்பு. அல்ஹம்துலில்லாஹ். இல்லை குரான் ஓதி வைக்கலை, ஓதிக்கிட்டு இருக்கேன், பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அந்த 9 நாளும் 9 அன்றும் 10 அன்னைக்கு செய்யக்கூடிய அமல்கள் ஏராளம் இருக்குது. அதில் சின்ன சின்ன அமல்களையாவது நம்ம இன்ஷா அல்லாஹ் 100 முறை இந்த திக்ருகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் ஓதி வரக்கூடியவர்களாக இருப்போம். முதல் 1வது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாங்கிற அந்த கலிமாவை ஓதி கபராளிகளுக்கு ஹத்தம் கொடுப்பவர்களாக, கபராளிகளுக்காக இந்த கலிமாவை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கியாமத்து நாள் வரையில் உள்ள அனைத்து கபராளிகளுக்கும் இந்த நன்மையை நீ எத்தி வச்சிருப்பே. அவங்க கலிமா சொல்லிட்டு வாழ்ந்தவங்க தான் உலகத்தில் வாழ்ந்தவங்க. இப்போ மண்ணறையில் இருக்காங்க, எங்களுக்கு முன்னால் போய் மண்ணறையில் இருக்காங்க. அந்த மண்ணறையை நீ பூஞ்சொலை ஆக்கக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் இந்த கலிமாவை ஓதக்கூடியவர்களாக இருப்போம். 1வது. 2வது அல்லாஹ்ட்ட நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திக்ருகள் தான் இதெல்லாம். தெரியாத திக்ரை உங்களுக்கு யாருக்கும் சொல்ல போகிறது இல்லை, தெரிஞ்ச திக்ருகள் தான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். மீசானை நிறைக்கக்கூடிய திக்ரு. இதை வந்து நம்ம சுபூல இருந்து எஷ்ஷா வரைக்கும் ஒரு டைம் டேபிள் போடுங்களேன். எதை நம்ம எப்போ ஓதணும் டைம் டேபிள் போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக. அதாவது நம்ம முயற்சி பண்ணால் இதெல்லாம் முடியுமா? ஓதிக்கிட்டே இருந்தால் மற்ற வேலையை யார் பார்க்குறது? வேலைகளை பார்த்துக்கிட்டே இதை ஓதலாம். நம்ம வீட்டு வேலைகளை பார்த்தாலும் சரி, ஏன் ஃபோனை நோண்டுறீங்க அப்போ உட்காந்து ஓதுங்க. அந்த அப்போ டிவியை பார்த்துக்கிட்டே தஸ்பி ஓதுறவங்களாம் இருந்தாங்கல்ல, இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருக்கு. எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்புறம் 2வது ஓதக்கூடியது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். 3வது அரிசுடைய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். 3வது. 4வது அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். இந்த திக்ருகளையும் நம்ம ஓதிக்கிறோம். அடுத்தது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அப்படின்னு ஓதி 4ஆம் கலிமா. இதை எல்லாமே 100 தடவை நம்ம தொழுகைக்கு பின்னால் ஓதுற 33 தடவை அது வேற. தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய திக்ருகள் அது வேறையா இருக்கட்டும். இதை வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் மனமுகந்து அடுத்ததாக யா ஹய்யு யா கையும் பிரஹ்மத்திக்க அஸ்தகீஸ். யா ஹய்யு யா கையும் என்று நிலைத்திருப்பவன், என்று ஹயாத்தோட இருப்பவன். அல்லாஹு தஆலா குரான்லேயே 3 இடத்துல தான் அந்த யா ஹய்யு யா கையுங்கிற வார்த்தை வரும். 1வது நம்ம ஆயத்து குர்சி ஓதுறமே, அதில் யா ஹய்யு யா கையும் வரும் இல்லையா? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கையும் வருது இல்லையா? அடுத்தது ஆல இம்ரான் 2வது வசனத்தில் யா ஹய்யு யா கையும்னு வரும். அடுத்து சூரா தாஹாவில் வரும். இந்த 3 இடத்துல தான் வரும். அந்த 3 இடத்துலையும் அல்லாஹ் எந்த மெசேஜ் சொல்கிறதுக்கு முன்னாடி அதை யா ஹய்யு யா கையும் தன்னுடைய பேரை சொல்கிறான்னு ஒரு நேரமாவது நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியுமா? அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் இதையெல்லாம் சின்ன சின்ன அமல்கள் தான், இது வந்து பெருசு கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் ஓதக்கூடியவர்களாக, யா ஹய்யு யா கையும் ஓதக்கூடியவர்களாக. அடுத்தது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் அன்னி மஸன்னி யல்லூரு வ அன்த அர்ஹமர் ராஹிமீன் இன்னமா சுஹபதி வ ஹுஸ்னி இலல்லாஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மானா வ வவ்விலு அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரு ஃபில் இபாத் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். இதெல்லாம் நபிமார்கள் ஓதுன திக்ருமா? குரானில் உள்ள வசனங்கள் இதெல்லாம். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அயூனின் வஜஅல்னல் முத்தகீன இமாமா. கண்குளிர்ச்சியான குடும்பத்தை கொடுத்துறியா அல்லாஹ். அந்த குடும்பத்தை கொண்டு நான் கண்குளிர்ச்சி அடையணும் அல்ல, என் கணவரை கொண்டு என் பிள்ளைகளை கொண்டு கண்குளிர்ச்சி அடைகின்றப்பே அப்படின்னு அல்லாட்ட மனமுருகி கேட்கக்கூடிய துவாக்களை இன்ஷா அல்லாஹ் இன்னமும் உங்களுக்கு ஏராளமான திக்ருகள் இருக்குது. அந்த திக்ருகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சூரா இஹ்லாஸை அதிகமாக ஓதுறவர்களாக, சூரா ஹவுசர் ஓதுறவர்களாக இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ருகளையெல்லாம் ஓதி இந்த தாசுவாவையும் ஆசுராவையும் இன்ஷா அல்லாஹ் பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக்க நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக்க யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.